வாங்க நண்பா, இது நம்ம ஏரியா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் கூட்டு. வாங்க பார்த்துடலாம், சமையலுக்குள்ளே போவோம். இது தேவையான பொருட்கள். முதல்ல பாவக்காவை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அரிஞ்சிருவோம். நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கோங்க. அந்த ஷேப்புக்கு நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கோங்க. பிஞ்சு பாவக்காவாக இருந்தால் விதையோடு போடுங்க. பிஞ்சு பாவக்காயில் முத்து இருந்ததுன்னா நீங்கள் விதையை எடுத்துகிட்டு அப்படியே போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக, அப்போ தான் கசக்காது, நல்லாயிருக்கும். நல்லா பாவக்காவை கட் பண்ணி முடிஞ்சதும் தக்காளி எடுத்துக்கிறோம். தக்காளி ஒரு தக்காளி போதும், அதையும் கட் பண்ணிக்கோங்க. தக்காளி கட் பண்ணி முடிஞ்சதும் வெங்காயம், சும்மா 4 வெங்காயம் போதும், அதிகமாகலாம் தேவையில்ல. வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணிப்போம். அவ்வளோதான், வெங்காயமும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது பச்சை மிளகா. உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நல்லா பச்சை மிளகா நல்லா 4 வெட்டி கிழித்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகா நீங்கள் வெட்டி முடிச்சதும் தனியாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வெட்டி வச்ச பாவக்காவை நல்லா கழுவிட்டு உள்ளே போட்டுக்கோங்க. அப்படியே பாவக்காய் கூட பாசி பருப்பு, கூட்டுக்கு அதான் நல்லாயிருக்கும். பாசி பருப்பை போட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா கிரேவி மாரி தடன்னு சாப்பிடுவீங்கன்னா பாசி பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், வெட்டி வச்சதில் பாதி. அப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு 3த்தையும் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கூட்டுக்கு தேவையான உப்பும் இதிலே ஆட் பண்ணிடலாம். உப்பு நல்லா இதிலே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக வேவுற அளவுக்கு. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. காய் சீக்கிரம் வெந்துடும் பாவக்காய், ஆனால் பருப்பு வேகணும், அதுக்காக தான். சும்மா இப்போ அடுப்பை போயிட்டு கிருட்டுன்னு பற்ற வைப்போம். அடுப்பை பற்ற வச்சுட்டு அது மேலே தூக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வச்சுருவோம். அதுக்கப்புறம் அவனை ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். ஓகேங்களா? மூணு பிறகு 10 நிமிஷம் அவனை டிஸ்டர்பே பண்ணாதீங்க, அப்படியே அருமையாக வந்துடுவான். இந்தா பார்த்தீங்களா, அருமையாக வந்துட்டான். ஒரு 10 நிமிஷம் அவனை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அப்பப்போ லைட்டாக திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? சூப்பராக வந்துட்டான். பாவக்காய் சாப்பிட்டா சுகருக்குலாம் அம்மா நல்லது. ஓகேங்களா? இப்போ இவனை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுப்போம். அப்புறம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக விட்டுக்கோங்க, அவ்வளோ ஒன்றும் அவசியம் கிடையாது. எண்ணெய் சாப்பிட்றவங்களும் தான் விட்டுக்கலாம். நல்லா பாத்திரம் ஹீட்டான பிறகு எண்ணெய் விட்டுக்கோங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் விட போகிறோம், விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு கடுகு போட்டுக்கலாம். கடுகும் பெருஞ்சீரகமும் அப்ளை பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகம் நல்லா வாசனையாக இருக்கும் கூட்டுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது 2 தான் நல்லா அப்ளை பண்ண பிறகு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் போட்டுப்போம், சின்னதாக வெட்டி வச்சதில் பேலன்ஸ் வெங்காயம். சின்ன வெங்காயம் ஒன்று எடுத்து போட்டு நல்லா அதையும் கிண்டி விட்டுக்கோங்க.
நல்லா வதங்குற அளவுக்கு கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கூட்டு நம்ம தனியாக மாற்றி வச்ச பாருங்க கூட்டு, அதை எடுத்து இப்போ இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இவனை ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு அவனை தனியாக விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அவனை ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் அது கூடலாம். ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, அவன் ரெடி ஆகிட்டான். கரெக்டாக நல்லா டேஸ்ட்டாக இருப்பான், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, கசக்காது, அருமையாக இருப்பாங்க. அவ்வளோதாங்க, அவனை இறக்கிடலாம், முடிஞ்சிருச்சு, ரெடி ஆகிட்டான் பையன். ஓகேங்களா? தேங்காய் வேணுன்றவங்க தேங்காய் ஊற்றிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் வரட்டா.